ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். சரிங்களா? அடா அடா அப்படியே நெய்யோடு ஊற்றுதுங்க. எப்படி இருக்கு பாருங்க. சரிங்களா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே மேலே கொஞ்சம் போல் முந்திரி. அனைவருக்கும் வணக்கம். எஸ்போர்ட் தமிழ் சேனல், உங்கள் சேகர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பிரெட்டு அல்வா பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக, வெரி ஈஸியாக சமைக்கிறோம், ருசிக்கிறோம். வாங்க. இப்போ 12 பீஸு 4ஆக கட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஒரு பிரெட்டை 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். சரிங்களா? நம்ம ஆயிலில் பொரித்து எடுக்க கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி இருக்குங்க, எடுத்துங்க. இப்போ நம்ம ஆயிலை சூடு பண்ணிக்கோம். பிரெட்டை பொரித்து எடுத்துக்கிறோம். சரிங்களா? இந்த மாதிரி போட்டுங்க. நல்லா ஒரு ப்ரௌன் கலரு நல்லா பொரித்து எடுத்துக்கிறோம். அப்படியே பரட்டி விடுங்க. நல்லா கலர் மாறட்டும். சரிங்களா? நல்ல ஒரு கோல்டன் கலர் வரணும். எடுத்தோம்னா அப்படியே மொறுன்னு இருக்கணும். சரிங்களா? கோல்டன் கலர் இருந்தால் தான் டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்கும். ப்ரெட்டில் 4 சைடும் ஒதுக்க வேண்டாம், அப்படியே வெட்டி நம்ம பொரிச்சிக்கலாம். போதும். இந்த கலர் வந்ததுமே எடுத்துங்க. சரிங்களா? எப்படி இருக்குங்க இந்த கலரு மாறிடக்கூடாது. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இந்த கலரு எடுத்துக்கிறோம். தனித்தனியாக எடுத்து போடுங்க. அவ்வளோதான். இதையும் இப்போ நம்ம எடுத்துக்கிறோம். சூப்பராக கலர் மாறிட்டு அப்படியே எடுத்துக்கிறோம். சரிங்களா? போதும். அப்படியே ஆறுனது மாதிரி இருக்கும், மொறுன்னு இருக்கும். இந்த மாதிரி எடுத்துங்க. சரிங்களா? ஒரு பாதாமை அப்படியே 2 கட் பண்ணிங்க. இப்போ எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணிடுறோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம்னா, ஒரு 150 கிராம் நெய் போட்டுக்கிறோம். ஒரு 150 கிராம் நெய்யை போட்டு முந்திரியை நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். நெய் நல்லா சூடாயிடுச்சு. நல்லா ஒரு கைப்பிடி முந்திரி எடுத்துங்க. சரிங்களா? இந்த முந்திரி நல்லா ரோஸ்ட் ஆகட்டும், லைட்டாக கலர் மாறட்டும். சரிங்களா? அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரெட் அல்வா. நான் செய்கிற மாதிரியே செஞ்சு பாருங்கள். நல்லா கலர் மாதிரி வருது. இந்த முந்திரி நல்லா ஒரு கைப்பிடி போட்டுங்க. சரிங்களா? நான் 12 பிரெட் எடுத்துக்கிட்டேன். ஆஹா, சூப்பராக இந்த நெய் மணமும் இந்த முந்திரி பருப்பு மணமும் அவ்வளோ மணமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம்னா, 1/2 லிட்ரு பால் ஊற்றிக்கிறோம். சரிங்களா? 1/2 லிட்ரு பால் ஊற்றிக்கிறோம். இந்த பாலை நல்லா கலக்கி விடுங்க. சரிங்களா? இப்போ இதோட என்ன பண்ணுறோம்னா, ஒரு 1/2 லிட்ரு இதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி சேர்த்து நல்லா கொதி வரட்டும். சரிங்களா? 1/2 லிட்ரு ஆச்சு. நல்லா கொதித்து வரட்டும். நல்லா இப்படி நல்லா கிண்டி விடுங்க. நல்லா சூடாகி வரட்டும். சரிங்களா? நல்லா கொதிச்சது மறுக்கும். நம்ம பிரெட்டை சேர்த்துக்க போகிறோம். நல்லா பால் கொதித்து வருது. இப்போ என்ன பண்ணுறோன்னா, இதோட 1/2 லிட்ரு பாலுக்கு 1/2 கிலோ ஜீனி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த ஜீனியை இதோட சேர்த்துக்கிறோம். சரிங்களா? 1/2 கிலோ போட்டுங்க. ஏன்னா 12 பிரெட்டு தான், போதும் 1/2 கிலோ. இதை நல்லா இப்படி கிளறி விடுங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, கண்டென்ட்டு மில்க் பவுடர். சரிங்களா? இந்த கண்டென்ட் மில்க் பவுடரு 3 டீஸ்பூனு பெரிய ஸ்பூனால் போட்டுக்கிறேன். சரிங்களா? 3. அப்படி இல்லைன்னா நீங்கள் கோவா, சுகர் இல்லாத கோவா சேர்த்துக்கலாம். நான் இந்த பவுடரு தான் சேர்த்துக்கிறேன். சரிங்களா? இதையும் நல்லா ஒரு கொதி வரட்டும். சரிங்களா? அப்படியே கரைஞ்சிரும், சூட்டில் கரைஞ்சிரும். இந்த பவுடரை போடையும் ஒரு திக்னஸ் வருதுங்க. நல்ல டேஸ்ட் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம்னா, ப்ரெட்டை இதோட சேர்த்துக்கிறோம். நம்ம பொரித்து வச்ச ப்ரெட்டை நல்லா மொறுன்னு இருக்குது. சவுண்டு கேட்குதுங்களா? இந்த ப்ரெட்டை என்ன பண்ணுறோம், இதோட அப்படியே சேர்த்துங்க. அப்படியே இந்த பாலை குடிச்சிட்டு அப்படியே உள்ளே உட்காந்துரும்.
அந்த பாலை குடிச்சிச்சுன்னா அப்படியே உள்ளே போயிடும். சரிங்களா? அப்படியே பரட்டி விடுங்க. சரிங்களா? இது நல்லா கரைஞ்சி வரட்டும். ப்ரெட்டு ரொம்பவும் கரைஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இருக்கணும். அப்போ தான் அது நம்ம சேர்த்து சாப்பிட்றப்போ ஒரு டேஸ்ட் இருக்கும். நல்லா கரைஞ்சி வருது. நல்லா பரட்டி விடுங்க. சரிங்களா? அப்படியே பரட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு சுகர் தேவைப்பட்டால் கூட இன்னும் கொஞ்சம் ஒரு 100 கிராமு சேர்த்துங்க. சரிங்களா? ஆஹா, சூப்பராக மனம், அருமையான வாசனைங்க. இந்த கலர் பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறோம். சரிங்களா? ஒரு 50 கிராமு நெய்யை போடுங்க. சரிங்க? இந்த நெய்யை போட்டு மறுபடியும் நல்லா பரட்டி விடுங்க. சரிங்களா? அப்படியே நெய்யிலே வெந்துக்கிட்டு இருக்கணும். இந்த அல்வா ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? நல்லா அடி பிடிச்சிடாமல் கிளறி விடுங்க. நெய் போட்டால் தான் அடி பிடிக்காது. கலரை பார்த்தீங்களா, சூப்பராக வந்துச்சு. இன்னும் நல்லா இன்னும் கொஞ்சம் வேகட்டும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோன்னா லைட்டாக ஆரஞ்சு ஃபுட்டு கலர் சேர்க்குறேன். அப்போ தான் ஒரு நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இந்த அப்படியே பரட்டி விடுங்க. சரிங்களா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. கலரை பார்த்தீங்களா, சூப்பராக வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா இதோட ஏலக்காய் நம்ம தட்டி எடுத்து வச்சுக்கிறோம். இந்த ஏலக்காவை ஒரு 7 ஏலக்காய் தட்டி வச்சுக்கிறேன். இந்த ஏலக்காவையும் இதோட அப்படியே சேர்த்து விடுங்க. சரிங்களா? வா, செம்ம மணமாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது வாசனை. இப்போ இதோட என்ன பண்ணுறோம்னா பாதாம் நம்ம பொடுசாக நறுக்கி வச்சோம். அதை இந்த பாதாமும் அப்படியே பரட்டி விடுங்க. சரிங்களா? இந்த பாதாம் நல்லா இந்த சூட்டில் நல்லா வெந்து வரட்டும். சூப்பராக வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வரட்டும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்லா 4 ஓரமும் நெய் பிரிஞ்சு வருது. அப்படியே பரட்டி விடுங்க. சரிங்களா? அப்படியே சட்டியோடு சுற்றி வருது பார்த்தீங்களா? அப்போன்னா நமக்கு அல்வா ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா? இப்படி இருக்கணும். இன்னும் ஒரு 100 கிராம் நெய் ஊற்றி நம்ம எடுக்க போகிறோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், நல்லா நெய்யை போட்டுங்க. சரிங்களா? இந்த நெய் கரண்டியும் அதில் இருக்கட்டும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நமக்கு பிறட்டு அல்வா அருமையாக வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்னா அடுப்பை ஆஃப் பண்ணுறோம். சரிங்களா? ரெடி ஆயிடுச்சு. எப்படி வெந்துட்டு வச்சிங்களா? இப்படி இருக்கணும். அப்படியே ப்ரெட்டு அப்படியே உருண்டையாக இருக்கணும். அப்போ தான் நம்ம சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? எப்படி இருக்கிறீங்களா? போதும், அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். அப்படியே இந்த ரூமே மனமாக நிற்கிது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி பாருங்கள். சரிங்களா? இப்போ நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றி கட்டுறேன். ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். சரிங்களா? அடா அப்படியே நெய்யோடு ஊற்றுதுங்க. எப்படி இருக்கு பாருங்க. சரிங்களா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே நெய்யில் முழுகுறான். அப்படியே மேலே கொஞ்சம் போல் முந்திரி. சரிங்களா? எப்படி இருக்கு பாருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரெட் அல்வா. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? இப்போ நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். சரிங்களா? நான் இந்த பிரெட் அல்வாவை சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சூப்பர் டேஸ்ட்டுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நான் செஞ்ச மாதிரியே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது விசேஷம் பிரியாணியோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எக்ஸ்போர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே பாய். உங்கள் சேகர்.